ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம் நாட்டின் சாதாரண மக்கள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியையும் சினிமாவையும் பார்த்துட்டு அவங்க பண்ணுற செலிப்ரேஷன். ஆனால் விராட் கோலி மற்றும் மிகப்பெரிய செலிபிரிட்டியான ஷாருக் கான் இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவே விட்டுட்டு போய் யூகேலையும் யூஏஇலையும் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு யூஏஇயில் ஷாருக் கானோடது. எப்போ வேணால் இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டில் கடந்த வருஷம் மட்டும் 3500 மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் யூகே, யூஏஇ, யூஎஸ்ஏ போன்ற வெளிநாடுகளில் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இன்கம் டேக்ஸாக 30% வரி செலுத்துகிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்குற ரோடோட தரத்தை பாருங்கள், பிரிட்ஜோட தரத்தை பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனால் அதே இது அந்த யூஏஇயில் பார்த்தீங்கன்னா அங்கே 0% தான் டேக்ஸ். ஆனால் அங்கே உள்ள ஸ்கூல், காலேஜஸ் மற்றும் ரோடோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், யூகேயில் இந்தியாவோட டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவோட டேக்ஸ் அதிகமாகவே இருந்தாலும் யூகேவில் உள்ள அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள், நம்ம நாட்டோட கவர்மெண்ட் ஸ்கூலை பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள், நம்ம நாட்டோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பாருங்கள். நம்ம நாட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாவே அங்கே செத்து போயிடும் அப்படின்ற எண்ணம் தான் பல மக்கள்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருந்தால் நம்ம நாட்டோட மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த நானும் அனலைஸ் பண்ணி சொல்லலை. இது சௌமியா கோஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்து தான் நான் சொல்கிறேன். அதில் ஹிந்தியில் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழர்களுக்கும் இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் தமிழாக்கம் பண்ணி சொல்கிறேன். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.